வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை மறுபடி சந்திக்கிறதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்த சேனலில் ஒரு 22 பாட்டுக்கு மேலே போட்டுட்டேன். அந்த பாடல்களை பார்த்து ரசித்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறீங்க, நன்றி. அதில் ஒரு பாட்டு பார்த்திங்கன்னா, காற்றல்ல நான் உன்னை தீண்டி செல்ல, கல் நெஞ்சல்ல நான் உன்னை விட்டு செல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு போட்டிருப்பேன். அந்த பாட்டு பார்த்திங்கன்னா, அந்த பாட்டுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நேரலையில் வர்றேன். காற்றல்ல நான் உன்னை தீண்டி செல்ல அப்படின்றது காற்று மாதிரி அப்படியே போய்கிட்டு இருக்கிறதில்ல, அது பட்ட இடத்துல பட்டு போய்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நான் உன்னிட்ட இல்லை, உன்னை தீண்டி செல்கிறதுக்கான ஆள் இல்லை. கல் நெஞ்சல்ல நான் உன்னை விட்டு செல்ல அப்படின்னு சொல்லி எழுதிருக்கேன். பார்த்திங்கன்னா அந்த கல் எப்படி உவமை காட்டியிருக்காங்க அப்படின்னா, கல் அப்படி இந்த பையன் பாரு, பிள்ளைகளை பார்க்குறான்ல, அவன் அப்பா அம்மாவை பார்க்குறான்ல, அவன் பாட்டில் கல் நெஞ்சக்கார மாதிரி தெரியுறான் அப்படின்னு சொல்லிலாம் பேசுவாங்க இல்லையா, பெரியவங்க அப்படி பேசுவாங்க அந்த நேரத்தில். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், அந்த நிலப்பாடு இல்லை. அதை கல் நெஞ்சு கூட என்கிட்ட இல்லை, காற்று மாதிரி கூட நான் இல்லை அப்படின்னு தன்னுடைய காதலிக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிற மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா, நெஞ்சத்தில் உன் நினைவாக நீ இல்லாமல் நானோ சிலையாக, கற்சிலையாக. இந்த அப்படின்றது மறுபடியும் உவமை காட்டியிருப்பேன். அந்த கல் மாதிரி நான் உனக்கு இல்லை, நெஞ்சத்தில் எப்போ பார்த்தாலும் உன்னுடைய நினைப்பு தான், நீ இல்லாட்டி நான் சிலை மாதிரி ஒன்றுமே கையும் ஓடாது காலும் ஓடாது, அப்படியா கொஞ்சம் நிலைக்கு நான் ஆளாயிடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு வரிகள் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா, பூஜைக்கு வந்த மலராக அந்த மலரோடு சேர்ந்த அரும்பாக, பூஜைக்கு வந்த மலராக அந்த மலரோடு சேர்ந்த அரும்பாக அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். அது பார்த்திங்கன்னா, அந்த பூஜைக்கு மலர்களை கொண்டு போகும்போது, ஒரு மாலையை தொடுத்து கொண்டு போகும்போது அதில் அரும்பெல்லாம் இருக்கும், அந்த அரும்பு இருக்கும். அது நான் அது அரும்பாக எடுத்துக்கிட்டேன். அந்த மலரோடு சேர்ந்த அரும்பாக, அந்த மலர் அது மறுபடியும் எல்லாம் அதே மாதிரி இருக்கணும், அந்த பூஜைக்கு போன மலரோடு சேர்ந்த அரும்பாக எல்லாம் ஒன்று. எவ்வளோ தூரம் தன்னுடைய மனசில் அவளுக்கு இடம் கொடுத்துருக்கான்றதை காட்டுற மாதிரி அந்த வரிகளுடைய விளக்கம் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா, தேராக நீ என் தேராக அள்ளி கொடியாக நான் உந்தன் மேலாட, தேராக நீ என் தேராக அள்ளி கொடியாக நான் உந்தன் மேலாட அப்படின்னு சொல்லி அதில் ஒரு வரி கொடுத்துருக்கேன். அது பார்த்திங்கன்னா, இந்த நம்ம இலக்கியத்தில் நம்ம சின்ன வயசில் படிக்கும்போது கூட சில பாடங்களில் அந்த பாரிவள்ளலை பற்றி கூட ஒரு பாடத்தில் படித்த மாதிரி ஒரு ஞாபகம். அந்த வரிகள், அவர் அந்த பாரிவள்ளல் இப்படி வீதியில் ஊர்வலம் போய்கிட்டு இருக்கும்போது அந்த முல்லைக்கொடி ரோட்டில் படர்ந்து அப்படி அது கிடக்கிறத பார்த்துட்டு அவருக்காக மனம் தாழாமல் தன்னுடைய தேரை அந்த முல்லை கொடிக்கு கொடுத்து ஒரு அழகுபடுத்தினதாக நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரி அந்த பாருங்கள், அந்த முல்லை கொடிக்கு அந்த அரசன், அந்த முல்லைக்கொடியுடைய அருமை, அதனுடைய அழகு எவ்வளவு தூரத்துக்கு அவருக்கு மனசில் அந்த இடம் கொடுத்துருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனைவியோ அல்லது ஒரு காதலியோ அடைகின்ற பொழுது அது அந்த அளவுக்கு போகும், அந்த மாதிரி இருக்கும். அந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அந்த காதலனோ அல்லது கணவனிடத்தில் இருந்தால் தான் அது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அந்த மாதிரி அந்த தேராக நீ என் தேராக அள்ளி கொடியாக நான் உந்தன் மேலாட அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம கொடுத்துருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா, கார்வண்ண கூந்தல் அணையாக என்றென்றும் நீ எந்தன் துணையாக. அந்த கார்வண்ண கூந்தல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கருப்பு நிறமான கூந்தல் தலைமுடி,
அது வந்து அணையாக தலை அணையாக தலைக்கு வைக்கிற தலை அணை தலை அணை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவ்வளோ கூந்தல் அதை தலைக்கு வச்சு தைக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங், ஒரு ஆசை. அந்த மாதிரி ஒரு மனைவி அந்த காதலி அப்படின்னு வர்ணிக்கிற மாதிரி அந்த இடத்துல வரும். நீ என்றென்றும் நீ எந்தன் துணையாக அப்படின்னு. இந்த இடத்துலும் இந்த மாதிரி ஒரு நிலப்பாடு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற நீ எனக்கு என்றைக்குமே ஒரு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிற மாதிரி. அதில் பார்த்திங்கன்னா அந்த கூந்தலை பற்றி அவ்வளோ தூரம் ஒரு விளக்கம் தருவாங்க. எப்படின்னு சொன்னால், அந்த திருவிளையாடல் படத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த ஒரு சம்பாஷணை வரும். அந்த கூந்தலுக்கு பல வாசனை திரவியங்களை பூசுவதால் வந்த மனமா, அல்லது இயற்கையாகவே அந்த கூந்தலுக்கு ஒரு மனம் இருக்கிறதான்னு சொல்லி கூட ஒரு சம்பாஷணை வரும். அந்த மாதிரி அந்த கூந்தலுக்கு அவ்வளோ தூரம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருப்பாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருந்தது. அதை மறுபடி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு உங்கள் முன்னுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக வேண்டி இதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லணும். இந்த பாட்டை மறுபடி கேளுங்க. அதை கேட்டுட்டு மற்ற உங்கள் நண்பர்களுக்கும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அது எப்படி இருக்குன்றது அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும். இப்போது நான் அதை முழுமையாக உங்களுக்கு ஒருக்கா படித்து காட்டிட்டா அது நீங்கள் கொஞ்சம் பார்த்துடுறீங்க. காற்றல்ல நான் உன்னை தேண்டி செல்ல, கல் நெஞ்சல்ல நான் உன்னை விட்டு செல்ல. காற்றல்ல நான் உன்னை தேண்டி செல்ல, கல் நெஞ்சல்ல நான் உன்னை விட்டு செல்ல. நெஞ்சத்தில் உன் நினைவாக நீ இல்லாமல் நானோ சிலையாக. நெஞ்சத்தில் உன் நினைவாக நீ இல்லாமல் நானோ சிலையாக. பூஜைக்கு வந்த மலராக அந்த மலரோடு சேர்ந்த அரும்பாக. பூஜைக்கு வந்த மலராக அந்த மலரோடு சேர்ந்த அரும்பாக. தேராக நீ என் தேராக அல்லி கொடியாக நான் உந்தன் மேலாட. அல்லிக்கொடியில் முல்லைக்கொடி. தேராக நீ என் தேராக முல்லை கொடியாக நான் உந்தன் மேலாட. கார்வண்ண கூந்தல் அணையாக தலை அணையாக என்றென்றும் நீ எந்தன் துணையாக. இதுதான் பாடல் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாட்டை கேட்டு பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.